வாங்க நாம இன்னைக்கு ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவர்களோட 5 வருஷ ரிப்போர்ட் கார்டை ஒரு அலச போறோம். இதுல சொல்றது எதுவுமே எங்களுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாதுங்க. முழுக்க முழுக்க பொதுவா கிடைக்கிற டேட்டா, அவரோட வேட்புமனு அப்புறம் சட்டமன்ற குறிப்புகளை வச்சு மட்டும்தான் இந்த முழு அலசலும். சரி, உள்ள போலாமா? நம்ம எல்லா வாக்காளர்கள் மனசுலயும் இந்த ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கும் இல்லையா? நம்ம தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ இந்த 5 வருஷத்துல என்னதான் செஞ்சாரு, எதெல்லாம் செய்யல? சிம்பிளா சொல்லணும்னா எதுல பாஸ், எதுல ஃபெயில்? இததான் நம்ம இப்போ தெளிவா பார்க்க போறோம். முதல்ல இந்த அனாலிசிஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரு இந்த காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம், அவரோட அரசியல் பின்னணி என்னன்னு ஒரு சின்ன இன்ட்ரோ பாத்திரலாம். பாத்தீங்கன்னா இவர் திடீர்னு அரசியலுக்கு வந்தவர் கிடையாது. 1996லயே மேலராமநதி ஊராட்சி ஒன்றிய தலைவரா தன்னோட அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 20 வருஷம். ஆமா, 20 வருஷம் உள்ளாட்சி அரசியல்ல இருந்து அதுக்கப்புறமா 2021ல தான் முதல் தடவையா சட்டமன்ற உறுப்பினராயிருக்காரு. 2021 தேர்தல்ல ஒரு சாதாரண வெற்றி இல்ல. 51.88% வாக்குகளை வாங்கி கிட்டத்தட்ட 50,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஒரு பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காரு. இப்போ கேள்வி என்னன்னா, மக்கள் கொடுத்த இந்த பெரிய ஆதரவை அவர் எப்படி பயன்படுத்தியிருக்காரு? அதுதான் இந்த முழு அலசலோட முக்கியமான புள்ளி. சரி, அவரோட அஃபிடவிட் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். சொத்து மதிப்பு சுமார் 1,02,00,000 ரூபாய், கடன் ஒரு 14 லட்சம் ரூபாய், வருஷ வருமானம் 5 லட்சம்னு காட்டியிருக்காரு. அவர மேல 5 கிரிமினல் கேஸ் இருக்கு. ஆனா அது எல்லாமே இந்த கோவிட் டைம்ல விதிகளை மீறினதுக்காக போட்ட பொதுவான எஃப்ஐஆர் தான். இன்னும் எதுவுமே சார்ஜ் ஃப்ரேமிங் ஸ்டேஜுக்கு கூட போகல. ஓகே, இப்போ அவரோட ரிப்போர்ட் கார்டுக்கு வருவோம். முதல்ல அவரோட சாதனைகள், அதாவது அவர் எதிலெல்லாம் பாஸ் மார்க் வாங்கியிருக்காருன்னு பார்க்கலாம். அந்த ஊராட்சி ஒன்றிய தலைவரா இருந்த அனுபவம் இங்க அவருக்கு நல்லாவே கை கொடுத்திருக்கு. கிராமப்புறங்கள்ல ரோடு போடுற விஷயத்துல நல்ல கவனம் செலுத்தியிருக்காரு. நிறைய உள்கிராமங்கள்ல கேட்டா அட்லீஸ்ட் ரோடாவது போட்டு கொடுத்தாருன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மாவட்டத்துக்கு ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரதுலயும் இவரோட பங்கு இருக்கு. அப்புறம் இந்த மகளிர் உரிமை தொகை மாதிரி அரசு நலத்திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு சரியா போய் சேர்றதுக்கு நிறைய முகாம்கள் நடத்தி வழி செஞ்சிருக்காரு. மீனவர்கள் பிரச்சனையும் சட்டசபையில தொடர்ந்து பேசிட்டே இருந்திருக்காரு. சரி, ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் மாதிரி சாதனைகளை பார்த்தாச்சு. இப்போ முடிக்கப்படாத பணிகள், மக்கள் பெரிய குறையா நினைக்கிற விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். மக்களோட மனநிலைய இந்த ஒரு வரி ரொம்ப அழகா சொல்லுது. யோசிச்சு பாருங்க, கையில இவ்ளோ பவர் இருக்கு, ஆனா தெருவுல ஓடுற சாக்கடைய கூட நிறுத்த முடியலன்னா என்ன பிரயோஜனம்னு கேக்குறாங்க. இது அவங்களோட கோபத்தை மட்டும் இல்ல, அவங்களோட இயலாமையையும் காட்டுது. இதுல பிரச்சனை என்னன்னா, இந்த பாதாள சாக்கடை திட்டம். 2013ல ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட்டுங்க, இன்னமும் முடியல. ராமநாதபுரம் டவுனுக்கே தான் பெரிய தலைவலி. 2வது ஹைட்ரோ கார்பன் திட்டம். அதை தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்களே தவிர இன்னும் முழுசா ரத்த செய்யல. இது எப்ப வேணாலும் வரலாம்னு ஒரு பயம் மக்களுக்குள்ள ஒரு தொங்கு கத்தி மாதிரி இருக்கு. இதை தவிர விவசாயிகளுக்கு கூட்டுறவு கடன் கிடைக்கிறதுல தாமதமாகறதும், ராமேஸ்வரத்துல அடிப்படை வசதிகள் ரொம்ப மோசமா இருக்கிறதும் மக்கள் சொல்ற பெரிய குறைகள். ஒரு எம்எல்ஏவோட வேலையில ரொம்ப முக்கியமானது அவரை மக்கள் எளிதா சந்திக்க முடியுதாங்கிறது தான். இந்த விஷயத்துல காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் எப்படி அவரை ஈஸியா அப்ரோச் பண்ண முடியுதா? இங்கதான் ஒரு பெரிய வித்தியாசமே தெரியுது. கிராமத்துல கேட்டீங்கன்னா, அவரை நல்லா தெரியுமே, எப்ப வேணாலும் பார்க்கலாம் பேசலாம்னு சொல்றாங்க. ஏன்னா 20 வருஷமா அங்க உள்ளூர் அரசியல்ல இருந்திருக்காரு. ஆனா அதே டவுன் பக்கம் வந்து கேட்டா கதை வேற மாதிரி இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் அவரை பார்க்கவே முடியல, அவரோட ஆபீஸ் சரியா செயல்படணும்னு குறை சொல்றாங்க. சோ கிராமம் நகரம்னு அணுகுமுறையில ஒரு பெரிய பிளவு தெரியுது. சரி, இதுவரைக்கும் அவரோட செயல்பாடுகளை பார்த்துட்டோம். இனி ராமநாதபுரம் மக்கள் அடுத்து வர்ற சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க? அவங்களோட முக்கிய கோரிக்கைகள் என்னென்ன? மக்களோட கோரிக்கைகள் ரொம்ப சிம்பிள் அண்ட் கிளியர். நம்பர் 1, இந்த குடித்தண்ணீர் பாதாள சாக்கடை பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வேணும். நம்பர் 2, மீனவர்களோட பாதுகாப்புக்கு ஒரு உறுதியான கட்டமைப்பு வேணும். நம்பர் 3, ராமேஸ்வரத்துல ரோடு, பார்க்கிங், சுகாதாரம் இதுல எல்லாம் கண்ணுக்கு தெரியற மாதிரி உடனே முன்னேற்றம் வேணும். இதுதான் அவங்க எதிர்பார்க்கிற முதல் 3 விஷயங்கள். அப்போ ஃபைனல் ரிப்போர்ட் கார்டு எப்படி இருக்கு? ஒரு பக்கம் கிராமப்புற ரோடு, நலத்திட்டங்கள் மாதிரி விஷயங்கள்ல பாஸ் மார்க் வாங்கியிருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் டவுன்ல இருக்கிற தண்ணி பிரச்சனை, சாக்கடை பிரச்சனை, ஹைட்ரோ கார்பன் பயம், விவசாய கடன் தாமதம்னு முக்கியமான சப்ஜெக்ட்ஸ்ல இன்னும் பாஸ் பண்ண வேண்டியிருக்கு. சோ இது ஒரு கலவையான ரிப்போர்ட் கார்டு தான். அப்போ நம்மளோட இறுதி முடிவு என்ன? காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவரோட செயல்பாட்டே முழுமையான தோல்வின்னு சொல்லிட முடியாது. அதே சமயம் இது ஒரு மிகப்பெரிய வெற்றினும் கொண்டாட முடியாது. சிலதுல நல்லா பண்ணிருக்காரு, சிலதுல கோட்டை விட்டுருக்காரு. ஒரு கலவையான செயல்பாடு. சரி, இப்போ நாம பார்த்தது எல்லாமே டேட்டாவாச்சு.
ஆனா மக்கள் மனசுல என்ன இருக்கு? சில சமயம் டேட்டா சொல்றது ஒன்னா இருக்கும், மக்கள் நம்புறது வேறையா இருக்கும். இந்த ரியாலிட்டிக்கும் பெர்செப்ஷனுக்கும் இடையில இருக்கிற கேப் எவ்ளோ பெருசு? இத பத்தி நம்ம அடுத்த பகுதியில ஆழமா அலசுவோம். அத மிஸ் பண்ணிடாதீங்க.